தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாகி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும் சுவிசேஷம் பரவி பலன் தரும்படியாகவும் தேவன் 5 விதமான உத்தியோகஸ்தரை தந்திருக்கிறார் என்று எபேசிய நிருபக்காரர் எபேச சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமைப்பாட்டை குறித்து எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வசனங்களை நாம் கேட்டோம். 1ஆம் வசனம், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவிலே வளர வேண்டும் என்றால், கிறிஸ்து நம்மை முன்குறித்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து அதிலே நாம் நிலை பெற வேண்டும் என்றால், அதுக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமைப்பாடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் நாம் தொடர்ச்சியாக கடந்த நாட்களிலும் பார்த்தோம். நாம் எல்லோரும் அவரை அறிய வேண்டும், அவர் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மிலே வாசம் செய்ய வேண்டும் என்ற ரெண்டு பக்கங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். நாம் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளாகவும் இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும் 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒருமைப்பட்டால்தான், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தினால்தான் சுவிசேஷ ஊழியம் பரம்பி பலன் தர முடியும் என்பதை அவர் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அதற்காகவே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பராகவும் சுவிசேஷகராகவும் போதகர்களாகவும் அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அவயவங்கள் நம்முடைய சரீரத்தில் எப்படி சீர்பொருந்தப்பட்டிருக்கிறது? ஒரு அவயம் சீராக இல்லாவிட்டால் அவர்கள் அந்த அந்த அவயவத்தின் அந்த சீர்பொருந்தாமையினாலே அவர்கள் அங்கே ஒரு பிரச்சனைக்குள்ளாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே திறனற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவயவங்கள் சீர்பொருந்தாத இடத்தில்தான் ஒரு திறன் இன்மை அங்கே காணப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் தம்மோடு நம்மை இணைத்து நாம் எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் இருந்த சபை முழுவதும் ஒரே இருதயமும் ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இதான் ஆதி சபையின் நிலவரம். ஒரே மனதும் ஒரே இருதயமும் உள்ளவர்கள் ஒன்றாக இசைந்து இருந்தார்கள் என்பதுதான் ஆதி சபையின் நிலவரம். அவர்களுடைய மனதும் இருதயமும் ஒன்றாக இருந்தது போல தான் அவர்கள் சரீர பிரகாரமாகவும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி சுவிசேஷம் அங்கே பரம்ப வேண்டும் என்பதை தான் அவர் 12ல சொல்றார். 12ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்க கேட்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக தான் அவர் 5 சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்தவான் நாம் ஒருமைப்பட வேண்டும், ஒருமைப்பாட்டுக்குள் வர வேண்டும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், சுவிசேஷத்தின் வேலை அங்கே நடக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைய வேண்டும். இதற்காக தான் 5 விதமான உத்தியோகஸ்தர்களை அவர் தந்திருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். ஆதி சபை இந்த உத்தியோகம் சரியாக இயங்கியதையும் அவர்கள் ஒன்றாக இருந்ததையும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தினதையும் சுவிசேஷம் பரம்பினதையும் அவருடைய சரீரமாகிய சபை அவருடைய அறிவிலே வளர்ந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை போலவே தான் நாமும் அந்த அறிவிலும் ஒருமைப்பாட்டிலும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துகிறதிலும் நாம் ஒன்றாக வர வேண்டும் என்பது
அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சையாக இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த சபை, எருசலேமில் இருந்த சபை சிதறடிக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒருமைப்பாடும் இந்த பரிசுத்தவான்களின் சீர்பொருந்துதலும் வருவதற்காக, இந்த ஒருமைப்பாட்டிலிருந்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி சுவிசேஷம் பரம்பி பலன் தரும்படியாக ஒரு பிரச்சனை அங்கே உண்டானதை நாம் அறிந்திருக்கிறோம். எபேச சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமின் சபை, எருசலேமிலே எல்லோரும் கூடி ஒன்றாக இருந்தார்கள். தனக்கென்று அவர்கள் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை, தனிநபருக்கென்று அவர்கள் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லோரும் ஒன்றாக இருந்து அவர்கள் ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இசைந்து இருந்தார்கள், இணைந்து இசைந்து இருந்தார்கள். அந்த இணைவும் இசைவும் அங்கே பிரிக்கப்பட்டதற்கு சவுல் என்ற ஒரு மனிதன் தான் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சவுலை தேவன் சந்திக்கிறார், நாம் அறிந்திருக்கிறபடி. அது வரைக்கும் இவர்தான் ஒரு யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருந்து, யூத மார்க்கத்துக்காக அவர் வைராக்கியமான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய இடத்தில்தான் அவர் யூத மார்க்கத்துக்கு விரோதமாக கிறிஸ்துவின் மார்க்கம் இருப்பதாக நினைத்துதான் அவர் இந்த சபையை சிதறடிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். முதலாவது அவருடைய பட்டயத்தின் வீரியத்தினாலே கிறிஸ்துவின் சபையை அவர் சிதறடிக்கக்கூடிய இடத்தில் இருந்த இந்த பவுலை தேவன் 9ஆம் அதிகாரத்தில் சந்தித்து, அங்கே 17, 18, 19 வசனங்களிலே அவரை சந்தித்து அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு அதே வைராக்கியத்தோடு கிறிஸ்துவின் சபைக்காக அவர் பிரயாசப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி அவர், when he was having an encounter with Christ, he had an encounter with Christ. கிறிஸ்து அவனை சந்தித்த நாளிலே, கிறிஸ்து அவனை சந்தித்த நாளில் அவன் எவ்வளவு துரிதமாக யூத மார்க்கத்திலே வைராக்கியமாக துரிதமாக யூத மார்க்கத்துக்காக அவர் பிரயாசப்பட்டாரோ அதை போலவே கிறிஸ்துவை சந்தித்த நாளிலிருந்து கிறிஸ்துவின் சபைக்காக அவர் துரிதமாக பிரயாசங்களை ஆரம்பித்தார் என்பது தேவன் மேல் அவர் வைத்த அன்பின் வைராக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது எப்படி கிரியை நடப்பித்தாரோ அதை போலவே அவருடைய அப்போஸ்தலர்களும் கிரியை நடப்பித்தார்கள் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் சற்றும் சளைத்தவரோ குறைந்தவரோ அல்ல என்பதுதான் இந்த 20ஆம் வசனம். அவர் கிரியை செய்த துரிதமாக அவர் கிரியை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வீரியமாக துரிதமாக அவர் யூத மார்க்கத்திலே கிரியை செய்தாரோ அதை போலவே கிறிஸ்துவின் மார்க்கத்திலும் அவர் அப்படியே கிரியை நடப்பித்து சபைகளை உண்டாக்கினார், அங்கே உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் மனிதனை குறித்த நித்திய நோக்கம் என்ற திட்டத்திலே மனிதனை தன்னோடு இணைத்து கொள்ளும்படியாக தேவன் விரும்பினார். தன்னோடு இணைத்து மனிதனை தன்னுடைய திட்டத்திலே தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. தேவன் மனிதனை தன்னோடு இணைத்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். மனிதனுக்காகவே சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனுக்காக தான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். மனிதனுக்காக தான் தேவதூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள். 5ஆம் வசனத்திலே மனிதனுக்கு அவர்கள் ஒப்பு அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தேவகுமாரனை அனுப்பி என்னுடைய குமாரன் என்று சொல்ல சாட்சி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனையும் அவர் குமாரன் என்ற இடத்தில் தான் கொண்டு வருகிறார். தன்னோடு மனிதன் இணைந்திருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஒன்றாக இசைவாக இணைந்திருக்கும்படியாக அவர் விரும்புகிறார் என்ற இடத்தில்தான் மனிதனுக்காக தான் தேவன் தேவதூதர்களை சிருஷ்டித்தார். மனிதனுக்காக தான் தேவன் பூமியை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது பூமியிலே ஏதேன் என்னும் ஒரு இடத்திலே ஒரு தோட்டத்தை சிருஷ்டித்து அந்த தோட்டத்திலே மனிதனை கொண்டு வந்து வைத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தமிழிலே ஏதேன் என்னும் தோட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மெய்யாக மூல பாஷையிலும் ஆங்கிலத்திலும் ஏதேன் என்னும் இடத்திலே ஒரு தோட்டத்தை அவர் சிருஷ்டித்து அந்த தோட்டத்துக்குள்ளே மனிதனை கொண்டு வந்து வைத்தார்.
மனிதனுக்காக ஒரு தோற்றத்தை சிருஷ்டித்திருக்கிறார். மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்காக ஒரு ஸ்திரீயையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அங்கே 1 கொரிந்தியர்லே அங்கே எழுதும் பொழுது மனிதனுக்காக தான் ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்திரீயிலிருந்து மனிதன் உண்டாகவில்லை, மனிதனிலிருந்து தான் மனுஷனிலிருந்து தான் ஸ்திரீ உண்டானால், மனிதனுக்காகவே ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதனை குறித்த நித்திய நோக்கமாக இருக்கிறது. 2 பேரும் ஒன்றுதான் என்ற இடத்திலே அவர் தோட்டத்திலே சிருஷ்டித்திருக்கிறார். அங்கே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பூமியிலே அவர் ஏதேன் என்னும் இடத்திலே ஒரு தோட்டத்தை சிருஷ்டித்து அங்கே மனிதனை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அவருடைய திட்டம் இருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு தேவதூதனை சிருஷ்டித்த இடத்திலே தேவதூதர்களை அவர் தன்னோடு சேர்த்து அவர் வைத்திருந்தார். அவர்கள் அவருக்காக கிரியை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அவரோடு சேர்ந்து அவரோடு இணைந்து கிரியை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த தூதர்கள் ஒரு கூட்டம் இந்த திட்டத்துக்கு எதிராக கிரியை நடப்பித்தது. ஒரு மனிதனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுவது, ஒரு நமக்கு பின்பாக சிருஷ்டிக்கப்படக்கூடிய மனிதன் நமக்கு அதிகாரியாக வருவதா என்று எதிர்த்து ஒரு கூட்டம் அங்கே விழுந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் அங்கே விழுந்து தேவனுக்கு விரோதமாக போய்விட்டார்கள் என்று ஏசாயா 14 அங்கே எசேக்கியேல் 28 அங்கே யூதாவிலும் பேதுரு அப்போஸ்தலனும் அதை எழுதுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் செய்த தூதர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். நித்திய வாசஸ்தலத்தை தங்களுடைய நித்திய வாசஸ்தலத்தை இழந்து போனவர்கள் என்று யூதா எழுதுகிறார். அங்கே எசேக்கியேல் 28 அவன் விழுந்திருக்கிறான். அங்கே ஏசாயா 14 அவன் கீழே வெட்டி தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே வானத்தில் இருந்து அவன் அங்கே தேவனுடைய இடத்தில் இருந்து அவன் ஏறுவேன், அவன் அவருடைய சிங்காசனத்துக்கு நான் சமமாவேன் என்று அவன் ஆங்காரமாக பேசி அவருக்கு விரோதமாக கிரியை நடப்பித்த இடத்திலே அவனை கீழே தள்ளினார் என்று சொல்லப்பட்டது. கீழே தள்ளப்பட்ட அவன் மனிதனை வஞ்சித்து அந்த இடத்தை அவன் அபகரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனை தேவன் சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு ஆளுகையை தந்திருந்தார். அந்த ஆளுகையை மனிதன் எதிரி இடத்திலே அவன் இழந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனோடு ஒன்றாக இணைந்து இசைந்து இருந்து கிரியை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த இசை இணைப்பை இழந்து போன இடத்தில்தான் ஒரு சத்துரு அங்கே தோட்டத்துக்குள்ளாக நுழைந்து விட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மனிதனோடு இசைவாக இணைந்து இருக்கக்கூடிய இடத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீயும் கூட இந்த மனிதனோடு அங்கே இல்லாதபடிக்கு பிரிந்த இடத்தில்தான் சர்ப்பம் அவளோடு பேசுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சர்ப்பம் அவளோடு பேசினது முதல் அவன் ஆதாமோடு இசைவாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சர்ப்பம் அவளோடு பேசினதுக்கு பின்பாக அவள் அங்கே மனிதனை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வல்லமை பெற்றவளாக மாறிவிடுகிறாள் என்பது அந்நிய வல்லமையாக இருக்கிறது, எதிர்விதமான வல்லமையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான ஒரு மனிதனுடைய எதிர்மறையான ஒரு மனிதனாக மனிதன் மாறி போவதற்கு இந்த ஸ்திரீயுடைய ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே 2 பேரும் இசைவாக இருந்திருந்தால், ஒரு மனதோடு இருந்திருந்தால் அங்கே சர்ப்பம் உள்ளே நுழைவதற்கான ஏது இல்லை. உள்ளே நுழைந்து அவளோடு பேசுகிற இடத்திலே அவள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இவனையும் விழச் செய்து விட்டாள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீதான் வஞ்சிக்கப்பட்டால், மனிதன் வஞ்சிக்கப்படவில்லை என்று பவுல் எழுதுகிறார். அது 1 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அப்படித்தான் எழுதுகிறார். அங்கே ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டது பின்பாக அந்த வஞ்சனைக்குள்ளாக முழு மனித குலத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அது கிரியை நடப்பிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மனிதன் தேவனை விட்டு முற்றிலும் பிரிந்த இடத்துக்கு வந்து விடுகிறான். 3 விதமான கனிகளை அவர் கொடுத்திருக்கிறாரே. சகல விருட்சத்தின் கனி அவனுடைய சரீர வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் மிக முக்கியமானது. சரீரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சரீரம் இருந்தால்தான் நாம் தேவ சித்தம், நாம் சௌக்கியமாக சரீரத்தில் இருந்தால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும். அவனுடைய சரீர வளர்ச்சிக்காக சகல விருட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுத்திருந்தான். ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
இந்த விளக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் வளர்ந்து புசிக்கும்படியாக வைத்திருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை அவர்கள் வஞ்சனையினாலே புசித்து, அங்கு ஏவாள் புசித்தது மாத்திரம் அல்ல, மனுஷி புசித்தது மாத்திரம் அல்ல, அவனையும் புசிக்க வைத்தாள் என்ற இடத்தில் தான் இவர்கள் தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட இடத்துல, நான் நிர்வாணியா இருப்பதனாலே நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார் என்றால், ஏதேனின் அகராதியிலே நிர்வாணம் என்ற வார்த்தை இல்லை. தேவன் அவனோடு பேசின இடத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகிக்கப்படவில்லை என்பதாக இருக்கிறது. இதற்கு நீ அதை புசித்தாயா, விளக்கப்பட்ட அந்த கனியை நீ புசித்தாயா என்று கேட்டு, அவன் தனக்கு ஒரு ஆடையை, அவன் நிர்வாணி என்று கண்ட இடத்திலே மனிதன் தனக்கென்று ஒரு ஆடையை, அத்தி இலைகளினால் தனக்கு ஒரு ஆடையை உடுத்தி கொண்டான். அது மனிதனுடைய சுயநீதியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. மனிதனுடைய சுயநீதி அது எவ்வளவு நாள் நிற்கும்? அது நிற்காது என்ற இடத்தில்தான் வாடாத, காய்ந்து போகாத, உதிராத, அவனுடைய நிர்வாணத்தை காக்கக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு தோளுடையை தேவன் தருகிறார். அவனுக்கு ஒரு தோளுடை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மிருகம் அங்கே பலியாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவனுக்கு தோளுடை கொடுக்கப்பட்டது என்பதாக இருக்கிறது. அவன் நிர்வாணி என்ற இடத்தில் அவன் வந்து விட்டான். தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்த மனிதன் அந்த மகிமையை இழந்து, அந்த ஆளுகையை இழந்து, தேவனோடு உள்ள அந்த இசை வினைப்பை, அந்யோன்ய ஐக்கியத்தை இழந்தவனாக, நிர்வாணியாக அந்த தோட்டத்தையும் இழந்து இப்பொழுது வெளியாக்கப்படுகிறான். இந்த ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டதினால் என்ன நடந்தது என்றால், இந்த ஸ்திரீயோடு அது முடிந்து விடவில்லை. அவள் பெற்றெடுத்தவனும் அங்கு வஞ்சிக்கப்படக்கூடிய இடத்திலே போகிறான் என்பதை நாம் தெரிந்து, பொல்லாங்கனால் உண்டாகி, அவன் பொல்லாங்கனால் உண்டானான், மனுஷர் கொலைபாதகன் என்று சொல்லப்படுகிறவனால் உண்டானான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொல்லாங்கனினால் உண்டானதினாலே அவன் பொல்லாங்கானதை செய்து தன் சகோதரனை கொலை செய்து போட்டான் என்பதாக இருக்கிறது. முதல் பிறந்தவன் பொல்லாங்கனினால் உண்டாயிருக்கிறான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது அவனுடைய தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. நாம் என்ன நிலவரத்தில் நாம் இருக்கிறோம், எத்தன்மை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். காயினுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அவன் தேவனை அறியவும் இல்லை, தேவனில் அன்பு கூறவும் இல்லை என்பதுதான் காயினுடைய முடிவு. அவருடைய சமூகத்திலிருந்து ஓடி போகக்கூடிய இடத்தில் தான் அவன் இருக்கிறான். அவன் செய்த பொல்லாங்கை குறித்து அவனுக்கு ஒரு நாளும் ஒரு மனஸ்தாபம் இல்லை என்ற இடத்தில் தான் இருக்கிறான். ஆனால் ஆபேலுக்கு பதிலாக ஒரு சேத்தை தேவன் உண்டாக்கி கொடுத்து, அவர்கள் தேவனுடைய தேவபுத்திரர் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே வந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முழு மனித குலமும் தேவனோடு இணையாத, இசையாத இடத்தில் போய்விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இளையகுமாரனுடைய விஷயத்துல, இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான், தூரதேசம் போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்தார்கள். அவன் தூரதேசம் போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான், ஆஸ்தியை அளித்தான், குறைவுபட தொடங்கினான், பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அவன் மனம் தெளிந்து தான் எழுந்து தீர்மானம் பண்ணி எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் அவனை சேர்த்து கொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். தகப்பன் அவனை சேர்த்து கொண்டார். அவனை தூரத்திலே கண்டு தகப்பன் வந்து அவனுடைய நிலவரத்தை காணாதபடிக்கு ஓடி வந்து அவனை அணைத்து அவனை சேர்த்து கொண்டார் என்பதாக இருக்கிறது. ஆனால் மூத்தவன் தகப்பனோட இருந்தாலும் கூட அவன் இணைக்கப்பட்டவனாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் விஷயம். இளையவனை சேர்த்து கொண்டார், அவன் இணைக்கப்பட முடியாது. ஆனால் மூத்தவன் இணைக்கப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவன் அவரோடு இசையவில்லை என்ற இடத்தில் தான் அவன் மனதிற்கு, அவனுக்கு ஒரு கோபம், இளையவன் போயிட்டானே, அவனை ஏன் சேர்க்கணும் என்ற கோபம் அவனுக்கு இருந்தது. அவன் தகப்பன் மனதை அறியாதவனாகவே அவன் இருந்தான் என்பதுதான் அவன் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தம்பி வந்ததை குறித்து எந்த விதமான சந்தோஷம் இல்லை, தகப்பனாக அவன் வளரவில்லை, அவனுடைய மனதுக்கான அந்த வளர்ச்சி இல்லை. அங்கே அந்த தகப்பனுக்கு இருந்த அந்த மனம் அவனுக்கு இல்லாததுக்கு காரணம்
அவன் தகப்பனோடு உண்மையான இணைப்பிலோ இசைவிலோ இல்லை என்பதுதான் அதுக்கு காரணம். 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்களை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்ள நினைத்தாலும் அவர்களை ஒரு இணைப்பிலே கொண்டு வருவதற்கான பரிபூர்ணமான திட்டத்தின் நிறைவேறுதல் அங்கே இல்லை. ஏனென்றால் மனிதனுடைய விலகைக்கு பின்பாக தேவன் மனிதனை தூக்கி எடுக்க வேண்டும் என்ற இடத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் அதற்கு ஏற்ற இடத்திலே இல்லை என்பதாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே முழு உலகத்தை அழிக்கக்கூடிய இடத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறார். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தால்தான் அவர் அழிக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். நோவாவின் குடும்பம், அங்கே நோவா என்ற ஒரு மனிதன் தான் தேவனுடைய பார்வையிலே அவன் தேவனுடைய இடத்திலே அவன் கிருபையை கண்டடைகிறான். நோவா தேவனுடைய இடத்தில் அவன் கிருபையை கண்டடைந்து நோவாவுக்கு தேவனோடு சேர்ந்து ஒரு கிரியை செய்யக்கூடிய ஒரு கிருபை அவனுக்கு அளிக்கப்படுகிறது. அவன் தேவனோடு இணைந்து இந்த பேழையை உருவாக்கக்கூடிய இடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய முழு குடும்பமும் அவனோடு இசைந்து அதை செய்து நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். தேவ திட்டம் அங்கே நிறைவேறினாலும் கூட அவனுடைய குடும்பத்திலே குறைபாடு வருகிறது. அதுக்கு பின்பாக ஒரு ஆபிரகாமில் தான் அந்த நிறைவை அவர் கொண்டு வர முடிகிறது. ஆபிரகாமிலே அந்த நிறைவை கொண்டு வந்திருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததி தேவனோடு இணையவில்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் தேவனோடு இணையிலேயே தேவகுமாரனை பகைத்தார்கள். ஏனென்றால் ஒரு இசைவினைப்பு என்ற இடத்தில் அவர்கள் வரவில்லை. தேவனோடு ஒருமனப்பாட்டுக்குள் வந்தால்தான் அந்த கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைய முடியும் என்று 4:11 வாசித்தோம். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே ஆபிரகாமின் குமாரர் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்கள் தேவனை சரியாக அறிந்து புரிந்து கொள்ளாத இடத்தில் தேவகுமாரனை கொலை செய்யக்கூடிய கொலைபாதகத்துக்குள்ளே அவர்கள் போய்விட்டார்கள் என்பதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன என்றால் யோவான் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் மோசேயும் அறியவில்லை, அவன் எழுதி கொடுத்த வேதத்தையும் நீங்கள் அறியவில்லை. தோராவை அவர்கள் ஆராய்ந்து அங்கே குமாரனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. அதுதான் விஷயம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே என்று சொல்றார். மோசேதான் முழுவதும் தேவனுடைய வேத பிரமாணத்தை எழுதி கொடுத்து அறிந்திருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த வேதத்தை இவர்கள் ஆராய்ந்து மேசியாவை அறிந்து கொள்ளாதபடிக்கு இவர்கள் மேசியாவையே கொலை செய்யக்கூடிய இடத்தில் போய்விட்டார்கள் என்பதாக இருக்கிறது. இதுதான் இஸ்ரவேலாக இல்லாமல் போய்விட்டது. ஆபிரகாமின் சந்ததி இல்லை என்ற இடத்துக்கு போய்விட்டது. எருசலேம் கொலைபாதகம் என்ற இடத்துக்கு போய்விட்டது. நீதி வாசம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே அங்கே அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதாக இருக்கிறது. நாம் தேவனை அறிந்து அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். ஒருமைப்பாட்டை குறித்து தான் அங்க எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். அதுக்கு பின்பாக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அது கிறிஸ்துவின் சரீரம் என்ற இடத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். 4000 வருடம் இருந்தவர்களுக்குள்ளே ஒரு இணைப்பை தேவன் கொண்டு வர முடியவில்லை. அவர்களை சேர்த்து கொண்டாரே ஒழிய அவர்களை இணைத்து கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. மனிதனுடைய விழுகைக்கு பின்பாக மனிதனை சேர்த்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார். இளையகுமாரன் என்ற இடத்திலே நான் அதை சொன்னேன். இளையகுமாரன் திரும்பி வந்தாலும் பிதா அந்த தகப்பன் அவனை சேர்த்து கொண்டார். அவனை இணைத்து கொள்ள முடியும். இணைப்பதற்கும் சேர்ப்பதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. சேர்த்து கொண்டார். 4000 வருடம் இருந்தவர்களை தேவன் அவர்களில் முன்குறிக்கப்பட்டவர்களை நீதியாக நடந்தவர்களை அவர் சேர்த்து கொண்டார். ஆனால் அவர்கள் இணையக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இல்லை. ஏனென்றால் தேவனோடு உள்ள இணைப்பை அவன் இழந்து போகிறான் என்பதாக இருக்கிறது. ஆதாமுக்குள் அவர் அருள் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. ஆனால் அவன் அதை இழந்த பின்பாக அவன் முதலாவது இழந்தது என்னன்னா, தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியத்தை அவன் இழந்து போகிறான். தேவனோடு உள்ள உறவிலே அங்கே விரிசல் வந்து விட்டது. தேவ சத்தத்தை அவன் கேட்கக்கூடிய இடத்திலிருந்து அவன் போய்விட்டான். தேவனுடைய வார்த்தைகளை அவன் காத்து கொள்ளக்கூடிய இடத்திலிருந்து அவன் விழுந்து விட்டான். இதுதான் அவனுடைய விழுகை. இப்போ யாரை தேவன் நம்ப முடியும்? ஒரு நோவாவிலே அந்த இணைப்பு வந்தாலும் அங்கே அது பரிபூர்ணப்படவில்லை. ஒரு ஆபிரகாமின் சந்ததியை அவர் கொண்டு வர நினைத்தாலும்
அவர்கள் ஆபிரகாமின் குமாரராக இல்லாமல் போய்விட்டார். அவங்க ஆபிரகாம் குமாரன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்றார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதாக இருக்கிறது. இப்போ யாரை அவர் நம்ப முடியும் என்றால் நம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனை மாத்திரமே அவர் நம்ப முடியும். இயேசு கிறிஸ்து 30 வருடம் அங்கே தாவீதின் குமாரனாக இருந்தார். 3 வருடம் தெய்வீகத்தை தேவகுமாரன் என்று அவர் வெளிப்படுத்தினார் என்பதாக இருக்கிறது. இந்த 33 வருடம் அவருடைய ஜீவியம் தான் பிதாவோடு இணைந்த ஒரு ஜீவியமாக இருக்கிறது. அங்க யோவான் 17 சொல்றாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படியாக அந்த வேண்டுதலை அவர் ஏறெடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 30 வருடம் அவர் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றி அங்கே தாவீதின் குமாரன் என்ற இடத்தில் அவர் காணப்படுகிறார். ஆனால் 3 வருடம் என்பது அவர் தேவகுமாரன் என்று தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து அவர் உபதேசத்தை அவர் அங்கே ஸ்தாபிக்கக்கூடிய இடத்திலும் தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கக்கூடிய இடத்திலும் தன்னுடைய அப்போஸ்தலர்களை சேர்த்து ஊழியத்திலே நியமிக்கக்கூடிய இடத்திலும் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்கக்கூடிய இடத்திலும் 3 வருடம் அவர் கிரியை செய்தார். இந்த 3 வருடத்தில் அவர் 12 பேரை அவர் சேர்த்து கொண்டார். அவர்கள் 12 பேரும் அங்கே அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரோடு சேர்ந்து இருந்தார்களே தவிர அவரோடு இணைந்து இருக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து இருந்தாங்க. சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பிரிந்து போய்விட்டான். பண ஆசையினாலே அவரை காட்டி கொடுத்து அவன் பிரிந்து போய் நாண்டு கொண்டு செத்தான். மீதி 11 பேர் என்ன ஆனாங்க? மீதி 11 பேரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். யோவானும் பேதுருவும் தான் கடைசியா போறாங்க. யோவான் தான் சிலுவை மரம் வரைக்கும் போகிறார் என்றாலும் கூட பேதுரு அங்கே அவரை மறுதலித்து போகிறார். இவர்கள் எல்லோரும் அவர் அழைத்த போது வந்து அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவரோடு இணையவில்லை என்பதாக இருக்கிறது. ஏன் இணையவில்லை அப்படின்னா, இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் பெறவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்புதான் அவர்கள் இணையக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். சேர்ந்திருப்பது வேறு, இணைந்திருப்பது வேறு. இணைப்பு என்பது அங்கே இசைவாக இணைக்கப்படுவதாக இருக்கிறது. சேர்ந்திருப்பதிலே பிரிந்து போகக்கூடிய பக்கம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து சீஷர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார். அவர்களும் சேர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அவரோடு இணைந்து இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிதறிட்டாங்களே. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்புதான் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்களை தேவன் சேர்த்து கொண்டது போல இவர்கள் சேர்ந்து கொண்டாலும் கூட இவர்கள் இசைவாக இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்புதான் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே பொழிந்தருள பின்பு அவர்கள் இசைவாக இணைந்து கிறிஸ்துவிலே ஒரே அவயவமாக இருந்தார்கள். தனித்தனியாக சரீரத்தின் அவயவங்கள் இருந்தாலும் அது ஒருங்கே இணைந்துதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று வருகிறது. அங்கே 120 பேர் இருந்த இடத்திலே பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்ட இடத்திலிருந்து இவர்கள் எல்லோரும் இசைவாக இணைந்து ஒரே சரீரமாக ஒரே மனதும் இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இசைவுக்குள் தான் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு என்ன வேண்டும்? அதுக்கு நாம் அவருடைய அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாக நாம் வளர வேண்டும். இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தினால்தான் சுவிசேஷம் பரப்பி பலன் தர முடியும் என்பதாக இருக்கிறது. இப்படி இசைவாக இருந்த எருசலேமின் சபைதான் இந்த சவுலினாலே சிதறடிக்கப்பட்டு அவர்கள் சிதறி பூமி எங்கும் சிதறி போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய இடத்திலே வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இசைவு இணைப்பு என்ற இடத்துக்கு வர வேண்டும். அவர் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி என்று ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து அங்கே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் அவர் நிறைவேற்றினார். அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியமும் அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசமும் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
அதை நாம் ஒரு மனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இடத்தில் தான் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு சேர்ந்து இருக்கிறோமா, நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டும். நாம் தேவனோடு சேர்ந்து இருப்பது என்பது வேறு, நாம் தேவனோடு இணைந்து இருப்பது என்பது வேறு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனோடு சேர்ந்து இருந்தார்கள். ஒரு இசைவு இணைப்பு என்ற பரிபூரணத்துக்குள்ளே அவர்களை முழுவதும் கொண்டு வர முடியவில்லை. அதை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இயேசுதான், அங்கே இயேசு கிறிஸ்துதான் அவர் பரிபூரணத்தை கொண்டு வந்து அந்த இசைவிணைப்பை நிலைநிறுத்தி அங்கே பரிசுத்தாவின் மூலமாக அவருடைய சரீரமாகிய சபை முழுவதும் இசைவாக இணைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நீரும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதை போல இவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக உங்களுக்கு அவருக்கு அருளப்பட்ட அதே பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் நாம் ஒரே சரீரமாக இசைவாக இணைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் அவருடையவர்கள் என்ற இடத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் என்பது வேறு, அவருடையவர்கள் என்பது வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். அவருடையவர்கள் என்பவர்கள் அவரோடு இசைவாக இணைக்கப்பட்டவர்கள். அவருடையவர்கள் என்பவர்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுதான் ஒருமனப்பாடு தான் முக்கியம். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஒருமைப்பாட்டுக்கு தான் தேவன் நமக்கு ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். உபதேசத்தை கொடுக்கும்படியாகவும் அபிஷேகத்தை கொடுக்கும்படியாகவும் அவர் தம்முடைய ஊழியர்களை அவர் நியமித்திருக்கிறார். இந்த ஒருமைப்பாட்டை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அந்த கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளும்படியாக, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக, சுவிசேஷத்தின் ஊழியம் ஒரு நிறைவை கொண்டு வரும்படியாக, சபையானது அந்த பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைந்து கொள்ளும்படியாக அவர் அப்போஸ்தலர்களை தந்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை தந்திருக்கிறார், மெய்ப்பரையும் அங்கு சுவிசேஷகர்களையும் மெய்ப்பர்களையும் அங்கே போதகர்களையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், சுவிசேஷகர், மெய்ப்பர் என்ற 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் இந்த ஒருமனப்பாட்டுக்கு கொண்டு வரும்படியாகவும், இந்த பரிபூர்ணமான வளர்ச்சியை சபை அடைந்து கொள்ளும்படியாகவும், இந்த சரீரமான சபையானது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான தலைக்கேற்ற அந்த வளர்ச்சியை அடைந்து கொள்ளும்படியாகவும் அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அங்கே இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறாரே, தம்முடைய ரத்தத்தினால் அவர் மீட்டுக் கொண்ட சபை, அதுதான் மனவாட்டியாக வரணும். ஒரு ஆதாமுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக அங்கு ஏவாள் இல்லாதபடிக்கு ஆதாமையும் ஒரு விழுகைக்குள்ளே கொண்டு வந்து மொத்தமாக அவர்கள் அந்த தோட்டத்தை இழந்து போய்விட்டார்கள். அதனாலதான் அங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அவள் குணசாலியான ஸ்திரீ, அந்த குணசாலியான ஸ்திரீ தான் தன் வீட்டை விசாரித்து கட்டக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீக்காக தான் அவர் ஒரு விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவர் சிலுவையிலே வந்த சகல காரியங்களையும் அவர் சகித்தது எதற்காக? தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். அது என்ன சந்தோஷம்? தமக்கு சரியான ஒரு மனவாட்டியை தன் விலைக்கிரயமாகிய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே தான் உருவாக்கி மீட்டு விலைக்கிரயமாக வாங்கி கொண்டோம் என்ற சந்தோஷம் இருக்கிறது. நம்மை கரை திரை பிழையற்றவராக தமக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய நிச்சயத்தினாலே அவர் சந்தோஷத்தினாலே அந்த சிலுவையை சகித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு ஏவாளை போல அங்கே பிரச்சனைக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு மனவாட்டி அங்கே இருக்கக்கூடாது. அதனாலதான் அங்கே ஆபிரகாம் ஈசாக்குக்கு சரியான ஒரு மனவாட்டியை கொண்டு வருகிறார். எலியேசரை அனுப்பி சரியான ஒரு மனவாட்டி, அவர் பாடுபடுகிறது போல பாடுபடக்கூடிய ஒரு மனவாட்டி, அவர் தேவ சித்தத்துக்கு ஏற்றாற்போல் நடப்பது போல, தியானித்து நடப்பது போல, தேவனிடத்தில் விசாரித்து தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனவாட்டியை அவருக்கு கொண்டு வந்தார். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படி பிரச்சனை, 4 பேரும் பிரச்சனை தான், பிரச்சனையோ பிரச்சனை.
அவர் இதெல்லாம் கொண்டு போய் தான் அங்கே பார்வோனுக்கு முன்ன சொல்றாரு, என் பிதாக்களின் நான் வாழ்நாள வந்து எட்டலை, ஆனால் மிகுந்த பகுதி சஞ்சலம் வருத்தம் தான் அப்படின்னு கொண்டாந்துட்டார். ஏனென்றால் இவர் தேவ சித்தத்தின்படி அங்கே போகாதபடிக்கு இவர் அங்கே அவளுக்கு கூச்ச கண்ணு. ஆனால் இவருக்கு பிடிச்சது என்ன? தன் கண்ணுக்கு அங்கே அழகானவளை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அங்கே நெகட்டிவ் சைடுக்கு போயிடுறாரு. ராகேலை நாம் நெகட்டிவ்னு சொல்லலை, இவருடைய தெரிந்தெடுத்தலில் இருந்த பிரச்சனை. லேயாளை இவர் விரும்பாதபடிக்கு ராகேல் மேல் இவருக்கு இருந்த பிரியம் என்பது இவருடைய மாம்சீக பக்கம். யோசேப்பின் மேல் இவர் வைத்த அன்பு என்பது அதை வெளிப்படுத்துறதுனால தான் பிரச்சனை சகோதரர்களுக்குள்ள. அப்படி நாம் போகாதபடி இங்கே அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை தனக்காக அவர் உண்டாக்கும்படியாக அவர் விலைக்கிரயமாக தன்னை பலியாக கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அவர் தம்மை பலியாக்கினதினாலே நாம் அவரோடு இணைக்கப்படக்கூடிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் நாம் உருவாக்கப்பட்டு, அந்த ஆவியினாலே நாம் அவரோடு இசைவாக இணைக்கப்பட்டு, கரை திரை பிழையற்ற நிறைவான சரீரமாகிய சபையை அவர் உருவாக்கக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே நாம் வர வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சீர்பொருந்துவது என்பது இணைக்கப்படுவது, சரியாக இணைக்கப்படுவது என்று அர்த்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் சமாதானமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் சமாதான கேடு உண்டாக்கக்கூடியவர்கள் தான் சுத்தி இருந்தாங்க. அது அவருடைய பிரச்சனை. அவர் எல்லாரையும் ஒன்றாக்க கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அங்கே சவுல் மரித்த பின்பு யோனத்தானோடு பண உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவர் சரியாக இருக்கிறார். யோனத்தானுக்காக யாராவது இருக்காங்களா? மேவிபோசேத்தை கொண்டு வருகிறார். அங்கே சவுலுடைய குமாரத்தை கொண்டு வர அவர் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். அங்கே அப்னேரை கொண்டு வரக்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறார். யோவாப் அவனை கொண்டு போடுகிறார். அங்கே நாகாசை கொண்டு வரும்படியாக எவ்வளோ பிரயாசப்படுகிறார். இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய நினைத்தது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையின் குறைபாடுகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். குறைபாடை தேவன் நீக்கக்கூடிய இடத்திலே அங்கே சாலமோனை அவனுக்கு தந்து, சாலமோன் மூலமாக ஆலயத்தை அவர் நிறுவி சமஸ்த இஸ்ரவேலையும் ஒரே குடையின் ஆட்சிக்குள்ளாக கொண்டு வந்தார். இது சாலமோனுடைய ஆட்சி. சாலமோனுக்கு எதேதியா என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டது. 2 சாமுவேல்ல அவனுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. எதேதியா என்று பெயர் வைத்தார். எதேதியா என்றால் அவருக்கு பிரியமானவன், அவருடைய நண்பன். யாத் என்றால் கை. யாத் 2 கை சேர்வது என்பது நட்பு. எதேதியா என்று அவனுக்கு பெயர் வைத்து அவன் மூலமாக ஆலயத்தை கட்டினார். தாவீதுடைய விருப்பமாகிய ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பினார். அவன் மூலமாக சமஸ்த இஸ்ரவேலும் சமாதானமான ஒரு ஆட்சியை கண்டார். அப்படி தாவீதுக்கு ஒரு சாலமோன் போல, சாலமோன் ஒரு முன்னுதாரணம். இயேசு கிறிஸ்து ஒரு சமாதான கர்த்தராக அவர் வெளிப்படக்கூடிய இடத்தில்தான், அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய இடத்தில் தான் அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல முதல் மனிதனும் இல்லை, முதல் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷியும் இல்லை, இழந்து விட்டார்கள். 2வது மனிதன், முந்தின மனிதன் மண்ணில் இருந்து உண்டான மண்ணானவன். பிந்தின மனிதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர். அவர் தம்மையே விலைக்கிரயமாக பலியாக செலுத்தி நம்முடைய மனவாட்டியை அவர் மீட்டு கொண்டார். முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த பரிசுத்தவான்கள் என்ற இடத்தில் வந்து அந்த சீர்பொருந்துதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அந்த அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அதுதான் அறிவோடு கூடிய அன்புக்கு மேலாக அறிவு கெட்டாத அன்பு. அறிவு கெட்டாத அந்த அன்புக்கு தேவன் நம்மை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே நாம் தேவனோடு சேர்ந்து இருக்கிறோமா, தேவனோடு இணைந்து இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனோடு சேர்ந்து இருந்தார்கள். இணைப்பு, இசைவு என்ற இடத்தில் அவர்களை கொண்டு வர முடியவில்லை.
ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் இசைவு இணைப்பு என்ற இடத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். தேவனோடு இசைவாக இணைக்கப்படும்படியாக தேவன் 5 விதமான உத்தியோகஸ்தரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆதாமுக்கு தோட்டத்தை இழந்து நிர்வாணி என்ற இடத்தில் வந்த பொழுது அவனுக்கு ஒரு தோலுடையை கொடுத்தார். நமக்கு அப்படி அல்ல. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, துதியின் உடை கொடுக்கப்படுகிறது, நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொச்சரிகை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சித்திர தையலாடை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வெண் வஸ்திரம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். மணவாட்டி தன்னை பரிபூர்ணமாக அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய அலங்கார வஸ்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு இசைவாக இணைக்கப்படுவோம். சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவரோடு சேர்ந்தாலும் கூட அவரோடு இணையக்கூடிய இடத்தில் அவர்கள் இன்னும் வரவில்லை. அவரோடு சேர்ந்தவர்களை அவரோடு இணைக்கும்படியாக அவர் பரத்துக்கு ஏறி அங்கிருந்து அவர்களுக்கு ஆவியை பொழிந்தருளினார், வரங்களை தந்திருக்கிறார். வருகையினால் நெருங்கிடுதே, வரங்களினால் நிறைந்திடுவோம் என்று அங்கு பாட்டுக்காரர் பாடுகிறார். கிறிஸ்துவின் சபையானது யாதொரு வரத்திலும் குறைவற்றதாக, யாதொரு ஆவியின் கிரியைகளிலும் குறைவற்றவராக, யாதொரு ஆவியின் வரங்கள் மாத்திரமல்ல ஆவியின் பரிபூரணத்தினால் நிரப்பப்பட்டதாக, அவரோடு இசைவாக இணைக்கப்பட்டதாக அவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம் என்ற இடத்துக்கு நாம் அந்த நிறைவுக்கு நேராக நாம் இந்த நாளிலே அவரோடு நாம் சேர்ந்து இருக்கிறோமா, இணைந்து இருக்கிறோமா, அவரோடு இசைவாக இணைக்கப்படக்கூடிய இடத்தில் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்தில் அப்பமிடுதல் ஜெபத்திலும் உறுதியாக தடுத்திருக்கக்கூடிய நாட்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியின் வரங்களினால் நம்மை அலங்கரிக்கிறார். அவரோடு இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சகல பரிசுத்தவான்களோடு சீர்பொருந்தக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வரோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புக்கொடுப்போம்.